ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வாருங்கள் நாங்கள் சாரி ப்ளவுஸ் போட்டதை பார்க்கலாம். இப்போ பாருங்கோ, நாங்கள் சாரி துணி எடுத்துட்டோம். இதுதான் இந்த சாரி துணி. இந்த சாரி துணியில் தான் நாங்கள் இந்த கட்டிங் வெட்ட போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் இப்படி ஒரு மடிக்க வேணும். மடிச்சுட்டு நாங்கள் அதுக்கு பிறகுதான், அதாவது நாங்கள் எடுத்த கட்டிங்கை இனி வச்சு வெட்டுவோம். பாருங்கள், இதில் நாங்கள் துணியை நாங்கள் கணக்காக எடுக்கணும். என்னடா துணியால் நாங்கள் வீணாக்கக்கூடாது. எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவங்க உடம்பின் அளவுக்கு எடுக்கிறோமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ துணி மிச்சமாக வந்துச்சுன்னா நாங்கள் அவங்களுக்கு அந்த கீழுக்கு ஃப்ரீல எல்லாம் நாங்கள் தைக்கணும். இப்போ அதுக்காண்டி நான் துணியை மிச்சப்படுத்துகிறேன். இப்படி வருது. இதுலேருந்து நாங்கள் இனி அதாவது கீழ் இதுக்கு அதாவது இடுப்பு இது மடிப்புக்கு போகும் கட்டு. என்ன பண்ண போகிறேன் படத்தில் இன்னைக்கு கவனிக்கணும். என்னடா சோடா பெண் பிள்ளைச்சிடும். பின்பக்கம் வெட்டிட்டேன். அடுத்ததாக இனி கை வெட்டி எடுக்க போகிறேன். கை நீளம் எடுக்க வேணும். கை நீளம் இவங்களுக்கு அதாவது 11 இன்ச்சு, புரியலுக்கும் சேர்த்து 12 இன்ச்சு. பிறகு தான் எடுக்க வேணும். 11 இன்ச்சு நான் இப்போ எடுக்கிறேன். 11 இன்ச்சு இதில் வருது. இந்த 11 இன்ச்சில் தான் நாங்கள் அளவு இதண்ட வேணும். இந்த 11 இன்ச்சு அடியில் நான் இந்த கையை வைக்க போகிறேன். 11 இன்ச்சு கையலுக்கும் சேர்த்து 11.5. ஓகே, இனி நான் விளத்தடியாக வெட்ட வேணும். கீழுக்கு குரல் வர போகுது. இனி முன்பாவி வெட்ட வேணும். இதில் நாங்கள் கீழுக்கு ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் கூட தான் விட்டது. அப்போ அதில் பிரச்சனை இல்லை. அப்படி உங்களுக்கு 10 அடிக்கு நீங்கள் அடுத்த பக்கம் வச்சு பாருங்கள். இந்த பக்கம் எங்களுக்கு எவ்வளோ எந்த வேணுமோ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். இந்த பக்கம் வச்சா எங்களுக்கு நீளம் 10 வருகிறது. இந்த பக்கம் வச்சா எங்களுக்கு கொஞ்சம் தான் வித்தியாசம், பரவாயில்லை. ஓகே, கணக்க வித்தியாசமாக இல்லை. அதாவது நாங்கள் இது கொஞ்சம் நீட்டாகத்தான் எடுத்திருக்கிறோம். நாங்கள் கவனமாக இந்த துணியலை நாங்கள் பார்த்து விட்ட ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இந்த துணியை நாங்கள் பழுதாக்கிட்டோம்டா, எங்களுக்கு இதே மாதிரி துணியல் வேண்ட இல்லாது. அதனால் கவனித்து ஒவ்வொன்றையும் விட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, நான் வச்சுட்டேன். இனி நான் வெட்ட வேணும். அதாவது நான் வச்ச இந்த கட்டிங்கு சரியாக இருக்குது. அதாவது துணி கேட்ட மாதிரி இருக்குது. கணக்காக வந்துட்டது. கொஞ்சம் கொடுத்து கூடாமல் குறையாமல். இனி நான் இதை கட் பண்ண வேணும். இது பாருங்க, ஒரு பக்கம் வெட்டி எடுத்தாச்சு. நீ அடுத்த பக்கம் ஒரு பக்கம் வெட்டி எடுத்தாச்சு. நீ அடுத்த பக்கம் வெட்டி எடுக்க வேணும்.
இதில் பாருங்க இந்த அதாவது முன்பகுதியை நான் சரியாக எடுத்து வைக்கணும். அதாவது குறித்து வைக்கணும். இந்த குறித்து வைக்கிறது சரியாக நம்ம அதாவது 2 சைடு மேலே பெற போகுது. இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இப்படி தான் பெற போகுது. மற்றது இது வந்து நடு சென்டருக்கு பெற போகுது. இது இங்கே, இது இங்கே. நாங்கள் உடனே வெட்டி போட்டு அந்த உடனே நாங்கள் இப்படி மடித்து செட்டாக வச்சுட்டோம்னா எங்களுக்கு பிறகு தைக்கிறதுக்கு மிகவும் லேசாக இருக்கும். நான் இந்த மெத்தட்லாம் நாங்கள் உடனே தைக்க கொண்டு போகிறேன். நான் இனி நாங்கள் வந்து கோளாறு பட்டவனும் பாருங்கள். கோளாறுக்கு நான் வந்து அதாவது இந்த துணி தான் எடுக்க போகிறேன். கோளாறு டிசைன் வந்து நான் இதில் உங்களுக்கு ஃபோட்டோ வந்து நான் ஜாயின் பண்ணுறேன். வீடியோவோட சேர்த்து நான் ஃபோட்டோவும் ஜாயின் பண்ணி விடுறேன். அதாவது இதில் வந்து 3 இன்ச்சு வரப்போகுது. இந்த கொலருக்கு 3 இன்ச்சியை நாங்கள் எடுத்து போட்டு நாங்கள் இனி வெட்டணும். ஓ அதுக்குள்ளே வைங்க. அதான் சரி அது வைங்க. C'est toi qui l'as renversé. Je sais pas comment il y a les lots qui descendent. 26.75 வருது. இந்த கொலர் வந்து அதாவது சுற்றி வர எடுத்த நீளம் வந்து அதாவது இந்த கொலர் எடுக்கிறதுக்கு எங்கன்னா கழுத்தை சுற்றி வர எடுக்க வேணும். எவ்வளோத்துக்கு உங்களுக்கு டீப் வேணுமோ அவ்வளோத்துக்கு எடுக்க வேணும். இதில் வந்து 26.75 நான் வந்து எடுக்க வேணும். 26.75 வருது. 26.75 வருது. நாங்களே வந்து அதாவது நாங்கள் வெட்டி அதை தைக்கும் போது தான் தைச்சு சோல்டர்லாம் ஜாயின் பண்ணி கொடுத்தா நான் இந்த கொலர் வந்து நான் வெட்டுவேன். அப்போ உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வெட்டுன்னு சொல்லி. இப்போ அது மட்டும் நாங்கள் அதாவது இது இந்த நீளத்தை மட்டும் நாங்கள் இதில் எடுத்து வைக்க போகிறேன். அதாவது ஒரு வளைவு கொலராக தான் வரப்போகுது. இப்படி தான் வரப்போகுது. கழுத்தை சுற்றி வர நாங்கள் எடுக்கணும் இந்த கொலர் நீளம். அதாவது இப்படித்தான் வரப்போகுது இந்த கொலர். இது வந்து தையலுக்கு போகும் போல தறி வந்து இப்படியே நாங்கள் தைச்சு எடுத்து கொண்டு வருவோம். இது வந்து தையலுக்குள்ள போகும். இப்படித்தான் வரும் நாங்கள் அதாவது இந்த தைக்கிற இந்த சாரி ப்ளவுஸுக்குரிய கொலர் இப்படி தான் வரப்போகுது. இது வந்து நாங்கள் இப்படி தைக்க வேணும். தைச்ச போட்டு இது இப்படி வரும். இது வந்து ஜாயிண்ட்டுக்குள்ளே வரப்போகுது. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வீடியோக்கள் நாங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தைக்கிறத பார்க்க வேணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.